வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது நான் பார்த்த படங்கள் கிடையாது. இது நம்ம ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்த வீடியோ தான். பட் இப்போ வேலைப்பளு காரணமாக அது அதிகமாக பண்ணாமல் விட்டோம். ஸோ அதனால் இருந்தாலும் அதை பண்ணாமல் இருக்க முடியல. ஏன்னா இப்போ நிறையா பார்த்துக்கிட்டோன்னா வர 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 ரொம்ப ஓவராக போயிட்டுருக்க மாதிரி எனக்கு தோணுது. நேற்றுக்கான எபிசோட் நான் பார்க்கல. ஆனால் லாஸ்ட்டாக ஒரு 4 வாரம் பார்க்கும்போது எனக்கு தோன்றதான் ஓப்பனாக பேசிடுறேன். பிக் பாஸ் 8 அதை பற்றி தான் பேச போகிறோம். 1லேருந்து 7 சீசன் வரைக்கும் நம்ம கமலஹாசன் சார், உலகநாயகன் கமலஹாசன் சார், ஆண்டவன் சொல்ல வேணான்ட்டா அப்படி கமலஹாசன் சாராக நமக்கு பார்த்துக்கிட்டோன்னா தொகுத்து வழங்கிக்கிட்டேன். அப்படி அவர் தொகுத்து வழங்குற வரைக்கும் புதிராகவே இருக்கும், எறும்புதிருமாகவே இருக்கும், கிடுக்குப்பிடி கேள்விகள் இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே நகைச்சுவைங்கிறது அங்கே நிறையா கொட்டி கிடக்கும். அதுக்கும் மேலே போட்டு வாங்குறதுல கமலஹாசன் சார் பார்த்தா மிகப்பெரிய கெட்டிக்காரன் இருந்தாப்படி அவரோட பேச்சாற்றல் சூப்பரமாக இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே அவரோட வர்ணனையே பார்த்துக்கிட்டோன்னா ஒரு மாதிரி அற்புதமாக இருக்கும். கடைசியில் பார்த்துக்கிட்டோன்னா புத்தக பரிந்துரை இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே பேச்சு சுதந்திரங்கிறது எல்லா போட்டியாளருக்கும் இருந்துச்சு. ஆனால் இந்த 8வது சீசனை தொகுத்து வழங்குறது நம்ம விஜய் சேதுபதி அண்ணன், விஜய் குருநாதா சேதுபதி விஜயஸ். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, கண்டஸ்டண்ட்டை பேச விட்றாப்படி, போட்டியாளர்களை நீங்கள் பேசுங்க அப்படிங்கிற அப்படி பேசும்போது ஊடலை பூண்டு நிப்பாட்டுறாப்படி, நீங்கள் உட்காருங்க நீங்கள் உட்காருங்க நீங்கள் உட்காருங்க அப்படிங்கிற அப்படி. கண்டஸ்டன்ட் பதில் சொல்லணும்னு ஆசைப்பட்றாரா, போட்டியாளர்கள் பதில் சொல்ல வைக்க ஆசைப்பட்றாரா, அல்லது இவர் நினைக்கிற பதிலை மட்டும்தான் போட்டியாளர்கள் சொல்லணும் அப்படின்னு ஒரு ஆசைப்படாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா யாரை கேட்டாலுமே பார்த்துக்கிட்டோன்னா, ஏங்க சுற்றி வளைக்கிறீங்கன்னா ஏங்க அப்புறம் எப்படிங்க சொல்ல முடியும்? அவங்க நீங்கள் ஒன்று மனசுக்குள்ள நினச்சி வச்சுக்கிட்டு நீங்கள் எதிர்பார்க்குற பதிலை வரணும்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி மட்டும்தான் பேசணும்னா எதுக்கு அங்கே போய் உட்காந்துருக்கணும்? 100 நாள் வெட்டியாக உட்காந்துருக்கணும்? எதுக்கு அவங்க தனியாக வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சிடலாமே? எதுக்கு தேவையில்லாமல் அங்கே பார்த்தீங்கன்னா 100 நாள் அடைச்சி அவங்களுக்கு சோறை போட்டு இதில் பார்த்துக்கிட்டோன்னா ஊடு முழுக்க கேமரா வச்சுருக்கீங்க. நீங்கள் நினைக்கிறத பேசுகிறதுக்கும் அவங்க நினைக்கிறத பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது மிஸ்டர் விஜய் சேதுபதி. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் பார்த்த வரைக்கும் இப்போ கடந்த ஒரு 2 வாரமாக எல்லா கண்டஸ்ட்டுமே பார்த்துக்கிட்டோன்னா அவங்க மேலே பார்த்தோன்னா கொஞ்சம் கான் இருக்க மாதிரி தான் தெரியுது. அவங்க கட்டலால் சொல்ல முடியல. ஏன்னா அவங்களோட பேச்சு உரிமை, பேச்சு சுதந்திரங்கிறது இங்கே நிறைய பறிக்கப்பட்டிருக்குது. இது தமிழ்நாடுங்க, இந்தியாங்க. இந்தியாவில் அனைவருக்குமே பேச்சு சுதந்திரம், பேச்சு உரிமை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இருக்குது. நீங்கள் அவங்களோட உரிமையை பறிக்கிறீங்க. நான் பேசுகிறத தான் கேட்கணும், நான் நினைக்கிற மட்டும் நீங்கள் பேசணும் அப்படிங்கிறீங்க. அருண் பார்த்துக்கிட்டேன் ரொம்ப 2 போன வாரம் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்கே பார்த்துக்கிட்டேன்னா, சனிக்கிழமை சாயந்தரம் பார்த்துக்கிட்டேன்னா நடந்த எபிசோட பார்த்தேன். அருண் நான் பேசி முடிச்சிட்டிங்க. மறுபடியும் பார்த்துக்கிட்டா போயிட்டு இல்லைங்க அருண் நீங்கள் இப்படி பண்ணுறது தப்புங்க, வைக்கிறது தப்புங்க அப்படின்ட்டு நீங்கள் நினச்சதை பார்த்தோம் மண்டைகளை நீங்கள் திணிக்க பார்க்குறீங்க. ஏங்க எப்படி பார்க்குறீங்க? ஏன் அப்படி நினைக்கிறீங்க? நீங்கள் நினைக்கிற மட்டும்தான் அவர் பேசணுமா? அவங்களுக்குன்னு சொந்தமாக மூளை இல்லையா, அறிவு இல்லையா? அதே மாதிரி எல்லா கண்டஸ்டனுமே பார்த்து நீங்கள் பார்த்திங்கன்னா நாங்கள் நினைக்கிறதான் பேசணும், நான் நினைக்கிற மட்டும் பேசுங்கிறீங்களே. நீங்கள் இப்போ மிச்சர் பார்ட்டியாக இருக்கிற நம்ம ரஞ்சித் அண்ணன் சொல்கிறீங்க, ஓகே ஒத்துக்கிறேன். அதே மாதிரி பவித்ராவை சொல்கிறீங்க, ஓகே ஒத்துக்கிறேன். அன்சிதாவும் சொல்கிறீங்க, ஓகே ஒத்துக்கிறேன். மற்றவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டோன்னா எதுக்கு பார்த்துக்கிட்டோன்னா ஓப்பனாக பேசுங்கன்னா நீங்கள் நினைக்கிற மட்டும் தான் பேசணுமா? அவங்களுக்குன்னு சுயறிவு கிடையாதா? அவங்களுக்கு பேச தெரியாதா? பேச மாட்டாங்களா? ஏன் இப்படி நீங்கள் நினைக்கிற மட்டும்தான் அவங்க பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இது எனக்கு தப்பாகப்படுது, உங்களுக்கு தப்பாகப்படுதலைன்னு தெரியல. யாருக்கெல்லாம் இதை மாதிரி தப்பாகப்படுதோ தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதே மாதிரி எனக்கு கமலஹாசன் சாரோட கோஸ்ட்டு வர்ணனை நல்லா இருந்துச்சு. விஜய் சேதுபதியோட வர்ணனை பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு. பட் ஆனால் அவரோட கருத்து சுதந்திரம் பறிக்கப்படுற பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் இந்தளவுக்கு பார்த்தா எதிர்பார்க்கல. விஜய் சேதுபதி கொஞ்சம் காமெடியாக பண்ணுவார்னு நினச்சேன். பட் ஆனால் எல்லா கண்டஸ்டண்ட்டையும் எல்லா போட்டியாளையும் உள்ளே புகுந்து அவங்களோட உரிமையை பறிக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. எனக்கு இது பார்த்தா சரியாக படல. உங்களுக்கு மாதிரி தோணுச்சுன்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு விமர்சனம் சந்திப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.